கர்த்தருடைய நாமத்துக்கு துதிகான மகிமை உண்டாவதாக. இந்த காணஸ்தோன பாடத்தை படிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இதான் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பாடத்தை படிப்பதற்கு முன்பாக ஒரு சிறு ஜெபம் செய்வோம். அன்பும் இறக்கமுள்ள பரம்பிதாவே, இந்த அருமையான கண்டு சுவாமி, இந்த வேளையில கூட நாங்கள் இந்த காணஸ்தோன பாடத்தை படிக்க வைக்கிறோம். அடரே, நாங்கள் படிக்கிற பாடத்தை ஆசிர்வதிங்க. அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள கிருபேசிங்க சுவாமி. அதன்படி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அதை அபியாசிக்க கிருபேசியமாக ஜெயிக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முடிகிற பிரசாக்கர கூட இருந்து வளைத்தனமாய் மெய்ப்பரம் நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வார காணஸ்டோன் பாடத்திற்கான தலைப்பு மலைகளை பெயர்த்தல். மனன வசனம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் வசனம் 24. அப்பொழுது இயேசு தம் சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். இயேசுடன் இருந்த காலத்துல சீசர்கள் எதிர்கொண்ட மிகப்பெரிய சவால்களில் ஒன்று நம்பிக்கை அப்படின்ற தடையை கடப்பது தான். அவங்க இயேசுடன் இருந்த காலத்துல அநேக உவமைகளை கேட்டிருப்பாங்க, அநேக அற்புதங்களை அவங்க நேரடியாக பார்த்துருப்பாங்க. அப்புறம் இயேசு பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு நேரிட்ட சோதனைகளை எப்படி தனிப்பட்ட முறையில் எதிர்கொள்றது அப்படின்றதையும் அவங்க கற்றுக்கொண்டதை நம்ம பார்க்குறோம். இந்த வார பாடத்துலையும் நம்ம நம்பிக்கை குறித்ததான ஒரு பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். அது நம்பிக்கை அப்படின்ட்டு சொல்றதை விட விசுவாசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வார பாடத்தில் நம்ம மார்க் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 14லிருந்து 27 வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தோட தொடக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இயேசுவும் 3 சீடர்களும் மலைக்கு போகிறாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான். இவங்க 3 பேரும் போயிட்டு இயேசு மறுரூபமாக்கப்படுறாரு. இதுக்கப்புறம் அவர் கீழே வராரு. கீழே வரும்பொழுது இயேசு மற்ற சீடர்களை கீழே பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த மற்ற சீடர்களை சுற்றி அநேக ஜனங்கள் வேதபாரர்கள் நின்று பேசிகிட்டு இருக்கிறதை அவர் பார்க்குறாரு. உடனே கீழே வராங்க. கீழே வந்தோடனே ஜனங்கள்லாம் இயேசுவை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர் நோக்கி போகிறாங்கன்னு பார்க்குறோம். உடனே இயேசு கேட்குறாங்க, வேதபாரகர்கிட்டையும் ஜனங்களையும் நோக்கி கேட்குறாங்க, ஏன் இப்படி தர்க்கம் பண்ணிட்டு இருக்கீங்க, சீடர்கள் நோக்கி ஏன் தர்க்கம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இயேசு கேட்குறாரு, ஏன் இவர்கள் இடத்துல தர்க்கம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களை நோக்கி கேட்குறாங்க. உடனே அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் சொல்றாரு, போதகரே, என்னுடைய மகனுக்கு ஒரு ஆவி பிடித்திருக்கு, ஊமையான ஆவி பிடித்திருக்கு. அந்த ஆவி வரும் பொழுது அவன் வாயில நுர தள்ளி பட்கள்லாம் கடித்து கீழே விழுந்துடுறான், சோர்ந்து போய் கீழே விழுந்துடுறான் அப்படின்னு சொல்லி இயேசுவை நோக்கி அவரோட அந்த மகனோட தகப்பன் சொல்றாரு. இதை கேள்விப்பட்டு தான் நான் உங்கள் சீடர்கள் கொண்டு வந்தேன். ஆனால் அவங்களால இதை குணப்படுத்த முடியல, அவங்க கூடாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த தகப்பன் சொல்றாரு. உடனே இயேசு சொல்றாரு, வசனம் 17 பார்க்குறோம், அவர் பிரேத்திரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றதை பார்க்குறோம். இப்படி சொல்லிட்டு அந்த தகப்பன்ட்ட சொல்றாரு, உங்களுடைய மகனை என்னிடத்தை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவரும் அந்த மகனை கூட்டிட்டு வராங்க. இயேசுவை பார்த்த உடனே அந்த ஆவி அந்த மகனிடம் வந்துடுது. மறுபடியும் பற்களை கடித்து வாயில நுரை தள்ளி கீழே விழுந்து தரையில கீழே விழுந்துடுறான். ரொம்ப சோர்ந்து போய் தரையில கீழே விழுந்துடுறான். இந்த இடத்துல தேவன் உடனே அந்த மகனுக்கு அற்புதத்தை செய்யலை, ஆவியை தோத்தலை. அந்த தகப்பன்ட்ட கேட்குறாங்க, இது எப்போ இருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி தகப்பன்ட்ட கேட்குறாங்க இயேசு. உடனே தகப்பன் சொல்றாரு, இது அவனுடைய சிறு வயது முதல் இருக்கு அப்படின்னு சொல்லி இயேசுட்ட சொல்றாங்க. இவனை கொல்லும்படி அந்த ஆவி அநேக முறை தீயிலையும் தண்ணீரிலையும் தள்ளுது, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானாலும் செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த தகப்பன் இயேசுட்ட சொல்றாங்க. உடனே இயேசு அந்த தகப்பனை நோக்கி சொல்றாங்க, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உன்னுடைய விசுவாசம் இருந்தால் எல்லாமே நடக்கும், தேவனிடத்தில் விசுவாசமா அப்படின்னு சொல்லி தகப்பட்ட சொல்லி, உண்மையும் செவிலுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆவியை இயேசு அதட்டிடுறாரு. உடனே ஆவியும் அந்த சிறு மகனை விட்டு போயிடுது. போன உடனே அந்த மகன் கீழே விழுந்துடுறான், தரையில விழுந்துடுறான். இதை பார்த்த ஜனங்கள்லாம் நினைக்கிறாங்க, இவன் செத்துட்டான் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே இயேசு அவங்கள அந்த மகனோட கையை பிடித்து தூக்குறாரு. அந்த மகனும் எழுந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். கதையில நம்ம 3 முக்கியமான காரியங்கள், அதாவது விசுவாசத்தை குறித்தான காரியங்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது, அந்த தகப்பன் அதாவது அந்த ஊமையான ஆவி பிடித்திருந்த மகனுடைய தகப்பன் சீடர்கள் கொண்டு வராங்க. கொண்டு குணமாக்க முடியும்னு, ஆனால் சீடர்களால் குணப்படுத்த முடியல.
இதுக்கு முன்னாடி அநேக அற்புதங்களை வந்து சீடர்கள் செஞ்சுருக்காங்க. ஆனால் வந்து இந்த இடத்துல அவங்களால முடியலை. ஏன்னா அவங்களுடைய விசுவாசம் வந்து குறைந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இரண்டாவது, அந்த தகப்பன் வந்து இயேசுவை பார்த்தக்கப்புறம் இயேசு சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியை எது வரைக்கும் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நம்ம வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஏதாவது பலவீனங்கள், நம்மளுடைய குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரி வந்துச்சுன்னா, நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு போனால் இவரை பார்த்தா சரியாகுமே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நம்மளுடைய ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர நம்பிக்கை, விசுவாசம் வந்து தேவன் மேலே தான் இருக்கணும். தேவனை நோக்கி ஜெபித்து தான் எல்லா காரியம் நம்ம செய்யணும்னு பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு பலவீனம் வருதுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் சரியாகும் அப்படின்றத விட நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேவன்கிட்ட நோக்கி ஜெபித்து, இப்படி என்னுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது, தேவனை நோக்கி ஜெபித்து தான் நம்ம வந்து எல்லா மற்ற இடங்களுக்கு கடந்து செல்லணும். அதுக்கான எல்லா காரியங்களும் வந்து தேவன் வந்து வாக்கை செய்வார் நம்ம பார்க்குறோம். மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா, இந்த தகப்பன் வந்து இயேசுவை பார்த்து சொல்லுவாங்க, இந்த ஆவி என்னுடைய மகனை வந்து அநேக முறை வந்து தீயிலும் தண்ணீரும் வந்து தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த தகப்பன் சொல்லுவார். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இடத்துல வர்ற விசுவாசம், தேவனிடத்தில் நம்மளுக்கு வர விசுவாசம் வந்து முழுமையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். 100% விசுவாசமாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல அந்த தகப்பன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவரால் என்று நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒன்றுமே நடக்காது அப்படின்ற ஒரு விசுவாசம் நம்மள வரணும். அவரால் மட்டுமே ஆகும் அப்படின்ற ஒரு விசுவாசம் நம்மளுக்கு வரணும்னு பார்க்குறோம். 1970 ஆண்டு ஏப்ரல் 11 அன்னைக்கு ஹியூஸ்டன் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்ற இடத்துல இருந்து அப்போலோ 13 அப்படின்ற விண்கலத்தை வந்து விண்வெளிக்கு விடுறாங்க. இதில் மொத்தம் 3 நபர்கள் வந்து போகிறாங்க. இதை அனுப்பி 2 நாட்களுக்கு அப்புறம் வந்து அந்த விண்கலத்தில் வந்து சில கோளாறு ஏற்படுது. இதனால் வந்து அந்த இடத்துல மின்சாரமும் வந்து ஆக்சிஜனும் வந்து இழப்பதற்கான ஒரு சிக்கலும் வந்து வருது. அந்த வீரர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. உடனே அவங்க வந்து கீழே பூமியில் இருக்கிற சயின்டிஸ்ட்டுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு வார்த்தை என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த கீழே இருக்க சயின்டிஸ்ட்லாம் வந்து ஆச்சரியப்பட்டு, இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, முன்னாடி இந்த மாதிரி நடந்ததில்லை அப்படின்னு சொல்லி அதிலிருந்து தப்பிக்கிறதற்கான வழிகளையும் வந்து அவங்க செய்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இந்த சிக்கலில் அந்த 3 வீரர்களும் வந்து முழுமையாக நம்பியிருக்க வேண்டியது கீழே இருக்கிற அந்த சயின்டிஸ்ட், அதாவது பூமியில் அதை இயக்கி கொண்டு இருக்க சயின்டிஸ்ட்டு தான் வந்து நம்பியிருக்கணும்னு பார்க்குறோம். ஸோ அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அவங்க சொற்படி தான் வந்து அவங்க நடக்கணும்னு பார்க்குறோம். இந்த வீரர்கள் வந்து மறுபடியும் பூமிக்கு திரும்ப அவங்களுக்கு வந்து ஒரு 4 முக்கியமான விதிகளை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கப்படுது. முதலாவது என்னென்னா, அவங்க வந்து ஹியூஸ்டனில் இருக்கிற அந்த மையத்துக்கு, அவங்களோட மையத்தில் வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கப்படுது. இரண்டாவது வந்து விஞ்ஞானிகள் வந்து கீழே இருக்க, அதாவது பூமியில் இருக்க விஞ்ஞானிகள் இந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வரணும் அப்படின்ற ஆலோசனையும் கொடுக்கப்படுதுன்னு பார்க்குறோம். மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கொடுக்குற பதிலுக்கு வந்து இவங்க காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு சொல்லப்படுது. நான்காவது வந்து அந்த ரிப்ளைக்கு இவங்க வந்து ஃபாலோ பண்ணணும், அதாவது விஞ்ஞானிகள் வழங்கிய தீர்வுகளை வந்து இவங்க வந்து செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஆலோசனை இவங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு பார்க்குறோம். ஸோ இந்த 4 விதிமுறைகளும் வந்து நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது நம்மளுக்கு ஏற்படுகிற கஷ்டங்கள், பிரச்சனைகள், நம்ம எல்லா காரியங்களையும் வந்து தேவனிடத்தில் ஃபஸ்ட்டு அறிவிக்கணும், சொல்லணும் அப்படின்னு பார்க்குறோம். ஜெபம் மூலமாக வந்து தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அது எந்த நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஏதாவது கெடுதலான காரியங்கள் நடந்தாலும் சரி, அதை வந்து தேவனிடத்தில் ஃபஸ்ட்டு வந்து தெரிவிக்கணும்னு பார்க்குறோம். இரண்டாவது, அவரை மட்டுமே சார்ந்து இருக்கணும். நம்ம வேறு வழி கிடச்சிருச்சு, சாத்தான் வந்து அநேக வழிகளை வந்து கொண்டு வருவான். தேவனிடத்திலிருந்து நம்மளோட வழி தப்பி போக அநேக காரியங்களை செய்வான். அதை வந்து நம்ம சார்ந்து இல்லாதபடி தேவனை மட்டுமே சார்ந்திருந்து அவர் மேலே முழு விசுவாசத்தோடு நம்ம இருக்கணும்னு பார்க்குறோம். மூன்றாவது காரியம் பார்த்தோம் அப்படின்னா, தேவனிடத்தில் பதில் வருவதற்கு நம்ம காத்திருக்கணும்னு பார்க்குறோம். நம்ம ஜெபித்த உடனே தேவன் வந்து பதிலை தருவார் அப்படின்றத வந்து நம்ம எதிர்பார்த்துருக்கக்கூடாது. தேவன் வந்து எந்த நேரத்தில் நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்றத அவர் திட்டம் பண்ணி வச்சுருப்பார். அவர் சித்தப்படி நம்ம செய்யணும். ஸோ அவரோட ரிப்ளைக்கு, அவரோட பதிலுக்கு வந்து நம்ம காத்திருக்கணும்னு பார்க்குறோம். நான்காவது பார்த்தோம் அப்படின்னா, அவர் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி நம்ம செய்யணும். அவர் சொல்லியிருக்கபடி நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எல்என்ஜிஓ டம்மியார் யுகங்களின் வாஞ்சி என்ற புஸ்தகத்தில் எப்படியா சொல்கிறாங்க, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்.
பாவபாரம் சுமந்த எத்தனை ஆத்துமாக்களில் இருந்து அந்த ஜெபம் எதிரொலிக்கிறது. அவர்கள் அனைவருக்கும் இரட்சகரின் பதில், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்பதாகும். பரலோகத்துடன் நம்மை இணைத்து அந்தகார சக்திகளை மேற்கொள்வதற்கு வல்லமையை தருவது விசுவாசம்தான். பாவமிக்க குணங்களை கீழ்ப்படுத்துவதற்கும் சோதனைகள் எவ்வளவுதான் பலமுள்ளவைகளாக இருந்த போதிலும் அவைகளை தடுக்கவும் தேவன் கிறிஸ்துவை கருவியாக ஏற்பாடு செய்திருக்கிறார். அநேகர் தங்களிடம் விசுவாசம் இல்லை என்று உணர்ந்து அதன் காரணமாக கிறிஸ்துவை விட்டு விலகி நிற்கின்றனர். அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் தங்களுடைய உதவியற்ற நிலையிலும் தகுதியற்ற நிலையிலும் தங்கள் மீது மன உருக்கமிக்க இரட்சகரின் இரக்கத்தின் மீது தங்களை வைப்பார்களாக. சுயத்தை பார்ப்பதை விட்டு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். மனிதர்களிடையில் சஞ்சரித்த போது நோயுற்றவர்களை சுகப்படுத்தி பிசாசுகளை துரத்தியிருந்த அவர் இன்றும் அதே வல்லமையுள்ள மீட்பராக இருக்கிறார். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகிறது. அப்படியானால் என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்னும் அவருடைய வாக்கியத்தை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவரே, என் விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கூறி அவரது பாதத்தில் விழுந்து விடுங்கள். அவ்வாறு செய்யும்போது ஒருபோதும் கெட்டு போக மாட்டீர்கள். இதே போல நம்மளிடத்தில் இருக்க அவ்விசுவாசம் நீங்கணும். அவரை பற்றிதான விசுவாசம் நம்மளிடத்துல நம்மளோட வாழ்க்கையில் முழுமையாக காணப்படுவதற்காக தேவனை நோக்கி ஜெபிக்க பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம பார்க்குறோம், நம்மளோட வாழ்க்கையில் எதுவுமே சுயம் சார்ந்து எதுவுமே செய்யாமல் தேவனிடத்தில் கேட்டு தேவனை நோக்கி ஜெபித்து அவர்கிட்ட இருந்து நம்ம அவர் சொல்கிறபடி நடந்து அவரோட பதிலை கேட்டு எல்லா காரியங்களும் செய்ய பிள்ளைகளாக இருக்கணும். பார்க்குறோம். அவரோட பாதத்தில் சரணடைவோம். தேவன் நாம அவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.